இந்த கோவை என்பது அக இலக்கியம் சார்ந்தது என்ற நிலையில் நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி மிக முக்கியமானதாக நான் கருதுகின்றேன். இன்று நாம் களவு வாழ்வு என்பதை அவ்வளவு எளிமையாக ஏற்றுக்கொள்வது இல்லை, அல்லது முழுமையாகவும் ஏற்றுக்கொள்வது இல்லை. அந்த நிலையில் நாம் மாணவர்களுக்கு களவை போதிக்கக்கூடிய அக இலக்கியங்களை பாடுபொருளாக வைத்து பள்ளிகளில் பாடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே என்றால் அதனுடைய பின்புலம் நாம் சிந்திக்க வேண்டியது. இன்றைய சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சொல்லாக இருக்கக்கூடிய ஒன்றை பாடப்பொருளாக வைத்திருக்கிறார்களே என்றால் அங்குதான் நாம் சிந்திக்க வேண்டியது. அந்த சிந்தனை பின்புலத்தில் உறைந்திருப்பதுதான் நம்முடைய பண்பாடு. குறிஞ்சிப்பாட்டை பாடிய கபிலர் அவர்கள் ஆரிய அரசன் பிரகதத்தனுக்கு தமிழ் அறிவித்தற்காக பாடப்பட்டது என்கின்ற குறிப்பு இந்த நூலில் இடம்பெறுகிறது. தமிழை அறிவிப்பதற்காக ஒரு அக இலக்கியத்தை பாடியிருக்கிறார் என்றால் அதற்குள் தான் தமிழே பொதிந்திருக்கிறது. அகம்தான் தமிழ் என்று போற்றப்பட்ட காலங்கள் உண்டு. அதற்கு சான்றாக விளங்கக்கூடிய நூல்தான் இறையனார் களவியல் உரை. பொருளதிகாரம் கிடைக்க பெறாமல் தவித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் மன்னன் ஏங்கி அழுத பொழுது இறைவனே வந்து காட்சி தந்து பொருளதிகாரத்தை இயற்றிய நூலாக நாமெல்லாம் அறியப்படக்கூடிய இறையனார் அகப்பொருள் என்பதில் அகப்பொருள் மட்டுமே உள்ளதே தவிர புறப்பொருள் என்பது இல்லை. அப்படியானால் பொருளதிகாரம் என்பது அகம் சார்ந்ததாக மட்டுமே இருந்தது, இறைவனால் பாடப்படக்கூடிய ஒரு பொருளாக இருந்தது. அப்படி என்றால் இறைவன் பாடிய ஒன்றை, நம் புலவர்கள் பாடிய ஒன்றை நாம் எல்லாம் சேர்ந்து பாடப்பகுதியாக வைத்து பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றை பக்தியோடு இணைத்து சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அதற்குள் பொதிந்திருக்கக்கூடிய வாழ்வியல் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது உண்டு. அப்படிப்பட்ட வாழ்வியலாக இந்த திருச்செந்தூர் கோவை நமக்கு எதை சொல்லுகின்றது என்பதுதான் என்னுடைய இந்த உரையினுடைய சுருக்கமாக அமைகிறது. இந்த உரையில் ஒரு 4 தலைப்புகளை மையமிட்ட நிலையில் என்னுடைய நூல் ஆக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருச்செந்தூர் கோவையில் தமிழை நேசித்தவர் குறிப்பாக அகத்தியர், நக்கீரர், அருணகிரிநாதருடைய வழித்தோன்றலாக வந்தவர் நம்முடைய தாத்தா சுவாமிகள். அப்படிப்பட்ட தமிழ் அன்பராக விளங்கக்கூடிய அவர்களுடைய மனதில் பொதிந்திருக்கக்கூடிய தமிழ் ஆர்வமும் தமிழின் மீது கொண்ட தீராத காதலும் இந்த நூலில் வெளிப்படக்கூடிய இடங்கள் எண்ணற்றவாக உள்ளன. இங்கெல்லாம் எதற்காக தமிழை கொண்டு வந்து இணைத்திருக்கிறார் என்றால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய தமிழ், அவர் உள்ளத்தில் நிறைந்திருக்கக்கூடிய தமிழ், அதெல்லாம் அவரே அறிந்தோ அறியாமலோ வெளிப்படுகின்றது. அவற்றை இந்த நூல் தெளிவாக பதிவு செய்திருக்கிறது. அதே போல முருகன் என்ற நிலையில் அவர் தெரியும் உங்களுக்கு, படைவீடுகளை எல்லாம் மாற்றம் செய்து திருச்செந்தூரே தலைமை படைவீடாக கொண்டு தன்னுடைய வாழ்வியலை முழுமையுமாக இறை தொண்டாக அமைத்துக் கொண்ட அருளாளர் ஐயா தாத்தா சுவாமிகள் அவர்கள். எனவே அவர்களிடத்தில் வெளிப்படக்கூடிய அந்த முருகன் மீதான பக்தியும் இந்த காதல் இலக்கியமும் எவ்வாறு கைகோர்த்து தமிழை நடத்தி சென்று நமக்கு வாழ்வியலை கற்றுத்தருகிறது என்பதற்காக திருச்செந்தூரினுடைய புனைவு எவ்வாறு உள்ளது, திருச்செந்தூர் கோவையில் முருகனை எவ்வாறு அவர் புனைகின்றார், முருகனுடைய புனைவுகளாக அவர் முன்வைக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் தமிழ் எப்படி முன்னிலைப்படுத்தப்படுகிறது என்ற நிலையில் இந்த நூலினுடைய உட்தலைப்புகள் இருந்தாலும் இருக்கிறது. எனவே நூலினுடைய கருத்துக்களை நான் தொடக்கம் முதல் இறுதி வரை வரிசையாக சொல்லாமல் தேர்ந்தெடுத்த பகுதிகளை காலம் கருதி சொல்லவே விரும்புகின்றேன். அந்த வகையில் ஐயா சுவாமியல் சர்வையாவினும் ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல தமிழ் செல்வன் என்கின்ற பெயரை எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் தமிழ் செந்தில் என்கின்ற ஒரு பதத்தை இந்த நூலினுடைய 353வது பாடலில் ஐயா தாத்தா சுவாமிகள் பயன்படுத்துகின்றார். அதுபோல முருகனுக்கு இருக்கக்கூடிய திருநாமங்கள் எல்லாம் நாம் பல்வாறு கேள்விப்பட்டு படித்து அதில் ஆழ்ந்து போகின்றோம். ஆனால் நான் அறிந்த வரையில் செட்டி என்கின்ற ஒரு நாமத்தை முருகனுக்கு சூட்டுகின்றார். நான் முதலாக இந்த நூலில் தான் பார்த்தேன். எனவே நான் வியந்தேன். ஒருவேளை நீங்கள் முன்பே அறிந்த செய்தியாக அது இருந்தால் அது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கலாம். இந்த வகையில் வேறு எங்கும் கிடைத்திருக்கறியாத செய்திகளாக இந்த நூலில் இருக்கக்கூடிய சொற்களையும் பண்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் உவமைகளையும் ஒப்புமைகளையும் தேடி தொகுத்திருக்கக்கூடிய ஒரு நூலாக இந்த நூல் ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இவர் திருச்செந்தூர் கோவையில் திருச்செந்தூரை பற்றி பாடுகின்ற
பாடுகின்ற பொழுதெல்லாம் அதை தமிழோடு இணைத்தே பாடுகின்றார். பைந்தமிழ் பாவலர் கொண்டாட செந்தில் புறக்கும் கந்தன் என்கிறார். திருச்செந்தூரில் பசுமையான அந்த இனிமையான என்றும் கன்னித்தமிழாக விளங்கக்கூடிய அந்த தமிழை பாடக்கூடிய புலவர்கள் எல்லாம் நிறைந்து இருக்கிறார்களாம். அப்படி நிறைந்து இருக்கக்கூடிய அந்த திருச்செந்தூரை காவல் செய்யக்கூடிய முருகன் என்று சொல்லவென்ற அந்த இடத்தில் தன் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த தமிழ் பற்றை அவர் சொல்லுகின்றார். நம்முடைய முருகன் எப்படிப்பட்ட முருகன் என்று தாத்தா சுவாமிகள் சொல்லுகிறார் தெரியுமா? ஆசுகவி முற்பாடும் கவிநான்கும் சூடும். இந்த முருகனுக்கு நாம் வெற்றி மாலை, கடம்ப மாலை முதலிய மாலைகளை எல்லாம் அவன் அணிந்திருக்கக்கூடியவன் என்று பல மாலைகள் எல்லாம் நாம் சூட்டிக் கொண்டிருந்தாலும் கூட தாத்தா சுவாமிகள் கூறுகிறார்கள், முருகன் விரும்பி அணியக்கூடிய மாலை என்பது ஆசுகவி, மதுரகவி, வித்தாரகவி, சித்திரகவி என்று சொல்லக்கூடிய 4 கவிகளால் நீ பாமாலை சூட்டு, அதில்தான் அந்த முருகன் மகிழ்கின்றான் என்று பதிவு செய்கின்றார். இந்த வகையில் பக்தியும் முருகனும் இணைந்து நடைபோடுவதை நாம் காண்கின்றோம்.